அவசியமா இங்கே நம்முடைய வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றாக வேண்டும். அப்போதுதான் இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும். 10% 10 விழுக்காடு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு படிப்பு எல்லாம் இந்த ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமில்ல, அனைத்து உழைக்கின்ற சமூகங்களுக்கும் அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப அவருடைய சமூக பின்தங்கிய நிலைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு, பட்டியலின மக்கள் உட்பட தனி ஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு வழங்கப்படும். கர்நாடகாவில் பட்டியலின மக்கள் 17 விழுக்காடு ஒதுக்கீடு. அதுல ஒரு கணக்கெடுப்பு நடத்தி இப்ப பட்டியலின மக்கள் அந்த 17 விழுக்காடு 3ஆக பிரித்து 6 விழுக்காடு 6 விழுக்காடு 5 விழுக்காடு. இதில் யாருக்கு கிடைக்கலையோ அவங்க 6 விழுக்காடு, யாருக்கு குறைவா கிடைச்சதோ இன்னொரு 6 விழுக்காடு, யாருக்கு நல்லா அதிகமா கிடைச்சது யாருக்கு நிறைய கிடைச்சதோ அவங்க 5 விழுக்காடு. இதுதான் வேண்டும். இதற்காகத்தான் சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் எந்த மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், யாருக்கு வேலை கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல, யாருக்கு படிப்பு இருக்கு, யாருக்கு இல்ல, யாருக்கு வீடு இல்ல, யாருக்கு குடிசை இருக்காங்க, யாருக்கு பெண்கள் படிக்கல, அதெல்லாம் தெரிந்து கொள்வதுதான் சமூக நீதி கணக்கெடுப்பு, சாதிவாதி கணக்கெடுப்பு. அதை நான் நடத்தவே மாட்டேன் என்று சொல்லுகின்றேன். ஒரு கோழை முதலமைச்சரை பார்த்திருக்கீங்களா? மன்னிக்க பக்கத்துல ஆந்திராவில் கணக்கெடுப்பு நடத்துறாங்க, தெலுங்கானாவில் கணக்கெடுப்பு, கர்நாடகாவில் கணக்கெடுப்பு, ஒடிசாவில் கணக்கெடுப்பு, ஜார்க்கண்ட்ல கணக்கெடுப்பு, பீகார்ல கணக்கெடுப்பு. ஆனால் இங்க அதிகாரம் இருந்தும், ஆட்சி இருந்தும், நிதி இருந்தும், அதிகாரிகள் இருந்தும் நான் நடத்தவே மாட்டேன். வைத்தியலிங்கம் அவர்கள் இங்கே வெற்றி பெற்றாக வேண்டும். அதற்கு நீ எல்லோரும் ஆதரவளித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த தேர்தலில் தயவு செய்து கேட்கிற கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்காதீங்க. உங்க பிள்ளைகளுடைய பாதுகாப்பு பாருங்க, உங்கள் பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு பாருங்க, பெண்களுடைய பாதுகாப்பு பாருங்க, விவசாயிகளுடைய முன்னேற்றத்தை பாருங்கள், நெசவாளர்கள் பாருங்கள். எல்லாம் இந்த திட்டங்கள் நிறைவேறணும். உங்களுக்கு நல்ல திட்டங்கள் வர வேண்டும் என்றால் அதற்கு இங்கே வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றார்.